Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல அப்படியே எடுங்க பாருங்க ஒரு சூப்பரான ஆட்டிட்யூட் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங்க உங்க போட்டோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட்மார்க் அண்ட் ஷேக்கவேட்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்கே இருக்கும். இதை வச்சு தான் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். ஸோ ரைட் சைட் டாப்ல இருக்க த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஸ் ஏரியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னு நினைச்சா உங்க ரெண்டு வரல வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம சேவ் பண்ணணும். ஸோ பேக் வந்துட்டு ரைட் சைட் டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். ஸோ கைஸ் நீங்களும் இதே போல சேவ் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த போட்டோ கிளிக் பண்ணி மேலே இருக்க டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ற லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் சைடு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஐக்கன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கேலரிக்குள்ள போயிடும். கேலரிக்குள்ள வந்ததும் நீங்க இப்போ பிஎன்ஜி சேவ் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ குரூப்ன்ற லேயரை கிளிக் பண்ணி கீழே இருக்க எடிட் குரூப்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 9 இமேஜ் லேயர் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுல இருக்க ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி முன்ன பிஎன்ஜி சேவ் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ கைஸ் இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு 8 இமேஜ் லேயர்லயும் இதே போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ கைஸ் நான் இப்போ ஓவரால் 9 இமேஜ் லேயர்லயும் நான் சேவ் பண்ண அந்த ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு டைம் 8.28 செகண்ட்ல இருக்கிற பீட் மார்க்ல வச்சு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு நார்மல் போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேல இருக்க த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஸ் ஏரியா கொடுத்து இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம் வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். நம்ம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணனும். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழே கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ கைஸ் இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்லாம் நம்ம ஷேக் அவுட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழே 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோ கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோவை கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். சோ கைஸ் இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா போட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோ கைஸ் நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் எல்லா போட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கு மேல ஒரு 2 லேயர் இருக்கும். இந்த லேயரை காப்பி பண்ணி எடுத்து போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணணும். சோ அது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 லேயருக்கு நேரா லெஃப்ட் சைடுல ஐ சிம்பிள் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை லாங் பிரஸ் பண்ணி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 லேயரும் காப்பி ஆயிடும். இந்த லேயரை எடுத்து போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணிக்கலாம். இதே போல நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பேஸ்ட் 2 லேயர்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ற 2 லேயர் வந்து இங்க ஆட் ஆயிடும். சோ கைஸ் ஓவரால் இந்த வீடியோக்கு நம்ம ஆட் பண்ணி வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சோம். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆயிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.